என்று அர்த்தம் வரும் ஔவையார் என்ற பட்டம் சங்க நாட்களில் பொதுப்பணியில் ஈடுபட்டு மக்களுக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றிய பெண் புலவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஔவையார் என்று நாம் அன்புடன் குறிப்பிடும் பாட்டி ஒன்றுக்கு மேற்பட்டவர் என்று ஒரு கருத்து இருப்பினும் நமது நாடகத்தில் அவரை குழந்தை பருவத்திலிருந்தே தமிழுக்காக பணி செய்ய பிறந்த ஒருவராகவே சித்தரித்திருக்கிறோம். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. களவில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆழ்பவனை சார்ந்திருப்போமே. களவில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆழ்பவனை சார்ந்திருப்போமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் சேர் தூங்க கரிமுகத்து தூண்மணியே, எனக்கு சங்க தமிழ் ஒன்றும் தான். அவை கிளம்பணும், சீக்கிரம் வா. இது வந்துட்டேன். உதவி செய்ததற்கு ரொம்ப நன்றி ஐயா. அதற்காக நான் உனக்கு உதவி செய்ததற்கு நீ எனக்கு என்ன செய்வாய்? ஐயா, ஒருத்தருக்கு நாம் செய்யும் உதவிக்கு உடனே பலன் எதிர்பார்க்க கூடாது. தென்னங்கனுக்கு ஊற்றியா நீர் இளநீராய் வருவதை போல நீ செய்த உதவிக்கான பலன் உங்களுக்கு தானாவே ஒரு நாள் கிடைக்கும். நன்றி ஒருவருக்கு செய்தற்கால் நன்றி என்று தருங்கோ என வேண்டாம். நீண்டு தளர வளர்த்தெங்கு தான் ஒரு நீரை தலையால தான் திறக்கலாம். எனக்கு சுவத்தி அதற்கு நன்றியம்மா. ஆஹா, என்ன அறிவு, என்ன அழகு! உன்னை போல அழகான பெண்ணை தான் என் பிள்ளைக்கு மனம் முடிக்கணும்னு நினைத்தேன். அதுக்கு என்ன, அதையே கல்யாணம் முடிக்க போகுது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு சமாதமா? அப்பயே செய்யலாம். நாங்கள் செய்த பாக்கியம் இல்லை அம்மா, எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. என்னம்மா இப்படி சொல்லுங்க? இது ரொம்ப நல்ல இடமா? உன்னைக்கு நாட்டும் பார்த்துப்பாங்க. நான் இல்லற வாழ்க்கை வாழ பிறந்தவர் இல்லை அம்மா. நான் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் பணி செய்ய பிறந்தவர். எத்தனை அழகா பிறந்தது! எப்படி சொல்லாரே, உனக்கு என்ன பைத்தியமா? விநாயகா, என் பிறவின் பயன் அடையத்தை கன்னி பருவம் போதும் அன்னையின் உருவம் அருள்வாய். நாவல் உரைப்பது நல்வையாக ஞானமும் கல்வியும் அருள்வாய்.
இதுதான். நான் என் பணியை செய்ய திரும்புகிறேன்.